ஹீரோ லவ் ஃபெயிலில் வெட்டியாக சுற்றிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு ஊர் சண்டையெல்லாம் வாங்கிட்டு. அதனால அவங்க வீட்டில் இருந்த அப்பா அம்மாலாம் சேர்ந்து ஹீரோக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஹீரோக்கு லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவா. ஹீரோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவங்க கூட வாழறேன், என் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய இன்குபேட்டரில் வைக்கிறதுக்காக டாக்டர் கொண்டு போகிறாங்க. திரும்ப கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் இது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ இல்லை இது நம்ம குழந்தைன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலே கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தையோட ஃபுட் பிரிண்ட்லேருந்து டைம்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் ஹீரோயினோட மென்டல் இல்னஸ் பற்றி தெரியுது. உடனே டாக்டர் அதையே முன்னாடியே சொல்லுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டாக்டர்லாம் உங்கள் மனைவிக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வெளில போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு நம்பிக்கை. திரும்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. போலீஸ் வந்ததுக்கப்புறம் சிசிடிவி கேமராலேருந்து அங்கே வேலை செய்கிற டாக்டர்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. போலீஸும் செக் பண்ணுறது உங்கள் குழந்தைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு டவுட்டாகவே இருக்குது. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாரு. கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னா குறைஞ்சது 3 மாதமாக ஆகும். நம்ம ப்ரைவேட் லேப் மூலியமாக போயிடலான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அதனால் அதிக காசு கொடுத்து ஒரு ப்ரைவேட் லேபுக்கு போகிறாங்க. 48 மணி நேரம் கழிச்சு ஹீரோ கைக்கு அந்த ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவரோட டிஎன்ஏவும் அந்த குழந்தையோட டிஎன்ஏவும் சுத்தமாக மேட்சே ஆகலை. அது ஹீரோவோட குழந்தையே இல்லை, யாரோ மாற்றி வச்சிருக்காங்கன்றது அப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது.